இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எல்லா தடைகளையும் தாண்டி 9 ஏக்களை தொட்ட கெடாவை சேர்ந்த சங்கீதா. நம் SPM மாணவர்களின் வெற்றி கதைகளில் அடுத்து இணைகிறார் கெடாபாளையை சேர்ந்த அறிவியல் துறை மாணவி சங்கீதா விஜயன். வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் சாதிக்க தடை அல்ல என்பதை நிரூபித்து 9A ஒரு B+ என மிகச்சிறந்த தேர்ச்சியை இவர் பெற்றுள்ளார். கெரோ தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றவரான சங்கீதா வாழ்க்கையில் சவாலை எதிர்நோக்கும் B40 குடும்பத்தை சேர்ந்தவர். இவரின் தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். இதுவரை இல்லத்தரசியாக இருந்த மனைவி துளசியம்மாள் மாரப்பன் கணவரின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வருகிறார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டாலும் மகள் சங்கீதாவை பள்ளிக்கு கூட்டி செல்வதும் வருவதும் விஜயனே. இந்நிலையில் தாம் கடந்து வந்த கஷ்டங்களையும் சவால்களையும் அவற்றை நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்ட அனுபவங்களையும் சங்கீதா பகிர்ந்து கொண்டார். டியூஷன் போன்ற கூடுதல் வகுப்புகளுக்கு செல்லாமல் வீட்டிலேயே படித்து இந்த சிறப்பு தேர்ச்சியை அவர் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து படித்து பரீட்சைக்கு தயாரான சங்கீதா வீட்டு நிலைமையால் கவனம் சிதறாமல் இருக்க சில வேளைகளில் நூலகத்திற்கும் சென்று படித்துள்ளார். மே 1 பத்துமலை திருத்தலத்தில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம். முருகருக்கு அபிஷேகம் செய்ய இலவச பன்னீர். வரும் மே 1ஆம் தேதி பத்துமலை திருத்தலத்தில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் எனும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஆதரவில் டத்தோ N சிவகுமார் தலைமையிலான DSK குழுமமும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவும் இணைந்து இதனை நடத்துகின்றன. 140 அடி முருகன் சிலை அடிவாரத்தில் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு மங்கள வாத்தியங்கள் மற்றும் விநாயகர் வழிபாட்டோடு நிகழ்ச்சி தொடங்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள், காவடி சிந்து ஆட்டம் முடிந்து சரியாக 8:30 மணிக்கு கந்தசஷ்டி கவச பாராயணம் தொடங்கும். பின்னர் பக்தர்களுக்கு பன்னீர் வழங்குதல், மேற்குகையில் வேலாயுத முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் என தொடரும் நிகழ்வு காலை 10:30 மணிக்கு அன்னதானத்துடன் நிறைவு பெறும். கந்தசஷ்டி மகாமந்திரம் ரகசியங்கள் போன்ற தலைப்பில் குகா ஸ்ரீ R விஜயகுமாரின் சொற்பொழிவும் உண்டு. எனவே முருக பக்தர்கள் திரளாக வந்து அருள் பெற்று செல்லுமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர். சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் துருப்புகளிடையே துப்பாக்கி சண்டை. சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் துருப்புகளிடையே தொடர்ந்து 5வது இரவும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடந்தது என்று புதுடெல்லி ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது. காஷ்மீர் வந்த சுற்றுப்பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உறவுகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. போட்டி நிறைந்த காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டில் இந்திய ராணுவ வீரர்களும் பாகிஸ்தான் படைகளும் இரவு முழுவதும் ஒருவருக்கொருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 22 அன்று இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அணு ஆயுதம் கொண்ட அந்த இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன. 26 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமான அந்த தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவான தீவிரவாதிகள் நடத்தியதாக இந்தியா கூறியிருந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது. அதன் பின்னர் இரு நாடுகளும் காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடு, அரசு தந்திர வாதங்கள், குடிமக்களை வெளியேற்றுதல் மற்றும் எல்லையை மூட உத்தரவிட்டுள்ளன. 16 வயது பெண்ணின் உடல் பாகத்தை வீடியோவில் பதிவு செய்த ஆடவன் கைது. காஜாங்கில் உள்ள பேரங்காடியில் பணம் செலுத்தும் முகப்பிடத்தில் 16 வயது இளம் பெண்ணின் உடல் பாகங்களை வீடியோவில் பதிவு செய்த ஆடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். 48 வயதுடைய அந்த ஆடவன் நேற்று பின்னிரவு மணி 12:15 அளவில் கைது செய்யப்பட்டான். ஏப்ரல் 24ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் நடந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து கைதான சந்தேக பேர்வழியின் கை தொலைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். தனது 16 வயது மகளுடன் ஒரு பேரங்காடியின் பணம் செலுத்தும் முகப்பிடத்தில் பணம் செலுத்த வந்ததாகவும், இதற்கு முன்பு ஒரு நபர் தனது இளவயது மகளின் உடல் பகுதியில் புகைப்படங்களை எடுக்க முயன்றதாகவும் புகார்தாரர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த சந்தேக நபரை கண்டித்ததன் மூலம் இந்த முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. அதன்பின் தனது செயல்களை மறுத்த அந்த நபர் உடனடியாக அந்த பேரங்காடியில் இருந்து வெளியேறியுள்ளார்.
ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் மாபெரும் மின்தடை, போக்குவரத்து சேவை நிலை குத்தின. ஐரோப்பிய அண்டை நாடுகளான ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் நேற்று திடீரென மாபெரும் மின்தடை ஏற்பட்டது. இதனால் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பிதம் கண்டு சாலைகளில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஏராளமானோர் மின் தூக்கிகளினுள் சிக்கிக் கொண்டனர். நண்பகல் 12:30 மணிக்கு ஏற்பட்ட அந்த திடீர் மின்சார தடையால் இரு நாட்டு மக்களும் குழம்பி போயினர். கைபேசி சேவையும் பாதிக்கப்பட்டு பலர் வேலைக்கும் செல்லவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரசித்தி பெற்ற மேட்ரிக் பொது டென்னிஸ் போட்டியின் நேற்றைய ஆட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. எனினும் சில மணி நேரங்கள் கழித்து மின்சார விநியோகம் கட்டம் கட்டமாக வழக்கு நிலைக்கு திரும்பியது. அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிய ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez இந்த வரலாறு காணாத மின்தடைக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஐரோப்பிய ஆணையமும் இவ்விரு நாடுகளையும் தொடர்பு கொண்டு மின்தடைக்கான காரணத்தை விசாரித்து வருகிறது. இஸ்மாயில் சப்ரி மீதான விசாரணையில் 20 விழுக்காடு மட்டுமே பூர்த்தி, அசாம் பாக்கி. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான விசாரணையில் 15 முதல் 20 விழுக்காடு மட்டுமே நிறைவடைந்துள்ளதாகவும் 2 வாரங்களில் விசாரணை மீண்டும் தொடங்கும் என்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். விசாரணையை எளிதாக்குவதற்கு தேவையான பல ஆவணங்களை தயாரிக்க இஸ்மாயிலிடம் MACC கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது அவரது சொத்து அறிவிப்பு தொடர்பானது. சில ஆவணங்களை தயாரிக்குமாறு நாங்கள் அவரிடம் கேட்டுள்ளோம். அவர் அவ்வாறு செய்தவுடன் 2 வாரங்களில் அவரை மீண்டும் அழைப்போம் என இன்று நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் அசாம் பாக்கி கூறினார். சொத்து பிரகடனம் தொடர்பாக விசாரணைகளுக்கு ஏதுவாக அதிக நேரம் தேவைப்படும் என்றும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டால் அதனை பெற்றவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்ட தங்கள் சொத்துக்களின் ஆதாரங்களை MACCயின் திருப்திக்கு ஏற்ப கணக்கிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீயில் பாதிக்கப்பட்ட ஸ்தாபாக் உயர்நிலை பள்ளிக்கு உடனடி நிதி உதவி, ஃபட்லினா அறிவிப்பு. கோலாலம்பூர் ஸ்தாபாக் தேசிய உயர்நிலை பள்ளிக்கு உடனடி நிதியுதவி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அப்பள்ளியின் மாணவர் தங்கும் விடுதியின் ஒரு பிளாக் கட்டிடம் நேற்றிரவு தீக்கிரையானதை அடுத்து ஃபட்லினா சிட்டேக் அவ்வாறு சொன்னார். தற்போதைக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே முக்கியம் என இன்று அப்பள்ளிக்கு வருகை மேற்கொண்டு நிலவரங்களை பார்வையிட்ட பிறகு ஃபட்லினா கூறினார். இரவு 8:45 மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் 91 ஆண் மாணவர்கள் தங்கியிருந்த பிளாக் தீயில் அழிந்தது. எனினும் அப்போது அனைத்து மாணவர்களும் பள்ளிவாசல் சென்றிருந்ததால் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர். தங்கும் விடுதி கட்டடத்தின் 80 விழுக்காட்டு பகுதி தீயில் அழிந்து போனதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. முதலீட்டு மோசடி திட்டத்தில் 1,09,500 ரிங்கிட் சேமிப்பை ஆடவர் இழந்தார். ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவர் முதலீடு மோசடி திட்டத்தில் தனது சேமிப்பு தொகையான 1,09,500 ரிங்கிட்டை இழந்தார். 57 வயதான அந்த நபர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி அன்று தனது நண்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்த பங்கு முதலீடு திட்டத்தில் பணத்தை இழந்துள்ளதாக கோலதெலங்கானா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். ஒரு ஆன்லைன் விற்பனை முகவரின் விளக்கத்தை கேட்ட பிறகு அந்த முதலீடு திட்டத்தில் பாதிக்கப்பட்டவர் ஈர்க்கப்பட்டதோடு 1,50,000 மூலதன முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த முதலீட்டு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு 18 விழுக்காடு லாப ஈவு 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும் 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் 6,700 ரிங்கிட் மதிப்புள்ள லாபத்தொகை வழங்கப்படும் என்றும் அந்த நபருக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி அந்த ஆடவர் அதே நாளில் 1,50,000 ரிங்கிட்டை பட்டுவாடா செய்துள்ளார். மேலும் பணம் செலுத்தப்பட்ட பிறகு படிப்படியாக 40,500 ரிங்கிட் வருமானத்தை அவர் பெற்றுள்ளார். அதன் பிறகு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி முதல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. தாம் ஏமாற்றப்பட்டதோடு மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த நபர் இந்த விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தண்டனை சட்டத்தில் 420வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். 3 நாள் பிரச்சனை கொலையில் முடிந்தது. 63 வயது நபர் கட்டையால் அடித்து கத்தியால் குத்தி கொலை. பினாங்கு புக்கிட் மேதாஜாம் செரோக் தொகோனில்
ஒரு முதியவர் கத்தியால் குத்தப்பட்டு அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்னொரு முதியவர் உட்பட 5 பேர் கைதாகி உள்ளனர். அங்குள்ள குடில் ஒன்றில் சண்டை நடப்பதாக நேற்று பிற்பகல் 3:20 மணி வாக்கில் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. சென்று பார்த்தபோது 63 வயது முதியவர் கட்டையால் தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார். கொல்லப்பட்டவரும் 70 வயது சந்தேக நபர் உள்ளிட்ட இதர 5 முன்னதாக அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பின்னால் இருந்து வந்து கட்டையால் சந்தேக நபர் ஓங்கி அடிக்க பாதிக்கப்பட்ட முதியவர் சுருண்டு விழுந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை கத்தியால் குத்திவிட்டு சந்தேக நபர் கிளம்பி சென்றது விசாரணையில் கண்டறியப்பட்டது. 3 நாட்களாகவே அவ்விருவருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை போய்கொண்டிருந்ததே கொலைக்கும் காரணம் என செபரங் பிரைதிங்கா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹெல்மி அரேஸ் கூறினார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த கொலை விசாரிக்கப்படுகிறது. எதிர்பாதையில் நுழைந்த ட்ரெய்லர் லோரி ஓட்டுநரிடம் போலீஸ் வாக்குமூலம் பதிவு. SKVE எனப்படும் தென்கிழான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் எதிர்பாதையில் நுழைந்து கவனக்குறைவாக சென்ற ட்ரெய்லர் ஓட்டுநரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலான அந்த சம்பவம் ஏப்ரல் 23ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு நடந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மரல்சால் ரட்ஜி தெரிவித்தார். SKVE நெடுஞ்சாலையில் புலாவ் இண்டா பாலத்தில் பச்சை நிற வால்வோ ட்ரெய்லரின் ஓட்டுநர் பொறுப்பற்ற முறையில் மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதை காட்டும் 33 வினாடி வீடியோவை கொண்ட காணொலியை போலீசார் கண்டறிந்தனர். இந்த சம்பவத்தில் போர்ட்கிலான் வெஸ்ட் போர்ட்டிலிருந்து காஜாங் நோக்கி சென்று கொண்டிருந்த ட்ரெய்லர் ஓட்டுநர் அவருக்கு முன்னால் சென்ற மற்றொரு ட்ரெய்லரை முந்தி சென்றனர். பாலத்தில் இரட்டை பாதைகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனால் எதிர் திசையில் இருந்து வரும் வாகனங்கள் விபத்துகளை தவிர்க்க சாலையின் ஓரத்தில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ட்ரெய்லர் ஓட்டுநர் கோலாலங்காட் மாவட்ட காவல் தலைமையகத்தின் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவில் வாக்குமூலம் அளிக்க முன்வந்துள்ளார் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது அக்மரல்சால் தெரிவித்தார். கைத்தொலைபேசி எடுப்பதற்காக புஜி மலையேறிய பிடிவாதம் பிடித்த மாணவர் 2வது முறையாக காப்பாற்றப்பட்டார். ஜப்பானின் புஜி மலையில் நோய்வாய்ப்பட்ட ஒரு மாணவர் மீட்கப்பட்டதை ஜப்பானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இது ஜப்பானின் மிக உயரமான சிகரத்தில் ஒரு வாரத்தில் மீட்கப்பட்ட அதே நபர் சம்பந்தப்பட்ட 2வது சம்பவமாகும். ஜப்பானில் வசிக்கும் 27 வயது சீன மாணவர் சிஷுவோகா மாநிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள ஃபுஜினோமியா பாதைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கியோட்டா செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஹெலிகாப்டரை பயன்படுத்தி சிகரத்திற்கு அருகில் மீட்கப்பட்ட அந்த மாணவர் தனது தொலைபேசி உட்பட தனிப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க மீண்டும் ஃபுஜி மலைக்கு திரும்பினார் என்று போலீஸ் தெரிவித்தனர். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்.